குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் வந்தேன். காலையிலேயே ராசி நட்சத்திர பலன்கள் கொடுத்துட்டேன். அதற்கு பிறகு நான் இந்த நட்சத்திரம் இதனோட இதுன்னு சொல்ல இது பண்ணியிருந்தேன். அது நம்ம இன்றைக்கி இன்றைக்கி என்ன சொல்கிறதுன்னா, பெண்ணின் நட்சத்திரம் மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம், ரிஷபராசி. நான் இதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன், தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன். ஆணின் நட்சத்திரம் பொருந்தும் நட்சத்திரங்கள் அஸ்வினி மேஷம் உத்தமம், பரணி மேஷம் உத்தமம், கார்த்திகை ஒன்னில் மேஷம் உத்தமம், கார்த்திகை 2, 3, 4 ரிஷபம் உத்தமம், ரோகிணி ரிஷபம் உத்தமம், மிருகசிரி 2 உத்தமம், மிருகசிரியிடம் 3, 4 மிதுனம் உத்தமம். அதே மாதிரி பூசம் கடகம் உத்தமம். இது உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மம் உத்தமம், உத்திரம் 2, 3, 4 கன்னி உத்தமம், அஸ்தம் கன்னி உத்தமம். அடுத்தது சுவாதி துலாம் உத்தமம், விசாகம் 1, 2, 3 துலாம் உத்தமம், விசாகம் 4 விருச்சிகம் உத்தமம், அனுஷம் விருச்சிகம் உத்தமம், கேட்டை விருச்சிகம் உத்தமம், மூலம் தனுசு உத்தமம், போராடம் தனுசு உத்தமம், உத்திராடம் 2 தனுசு உத்தமம், உத்திராடம் 2, 3, 4 மகரம் உத்தமம், திருவோணம் மகரம் உத்தமம். அதற்கு பிறகு பூரட்டாதி 1, 2, 3 கும்பம் உத்தமம், பூரட்டாதி 4 மீனம் உத்தமம், உத்திரட்டாதி மீனம் உத்தமம், ரேவதி மீனம் உத்தமம். இந்தந்த நட்சத்திரங்கள் பொருந்தும். பெண்ணுன் நட்சத்திரமுக்கு இது பொருந்தும். அது இன்னொன்று. அதே மாதிரி நான் இன்னொன்று குழம்பு மிளகாய்த்தூள் 1, இன்னொன்று சாம்பார் மிளகாய்த்தூள். இது சாம்பார் பொடின்னு சொல்லுவாங்க, குழம்பு மிளகாய்த்தூள்னு சொல்லுவாங்க. நாம் என்னென்னா 1 கிலோ மிளகாய், 2 கிலோ கொத்தமல்லி, 100 கிராம் கடலப்பருப்பு, 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் மிளகு சீரகம். ஒரு சிலர் சீரகம் 50, மிளகு 50, வெந்தயம் ஒரு 50, வெந்தயம் ஒரு 50, கட்டி பெருங்காயம் ஒரு 25 கிராம் சின்னதாக கட்டி பெருங்காயம் நல்லா உடச்சி நசுக்கி போட்டு, அப்புறம் அது ஒரு 25 கிராம் கருவேப்பில்லை. நம்ம இதெல்லாம் அதாவது மிளகா வர கொத்தமல்லியை நீங்கள் வறுத்தாலும் சரி, ஆனால் மிளகா வறுக்கும்போது ரொம்ப நெடியேறுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகா வர கொத்தமல்லியை நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கோங்க. பருப்பெல்லாம் வறுத்து எல்லாம் ஒன்றா போட்டு, கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து, நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டு இது பண்ணிக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நாள் கெடாது. இதை வறுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா இது ஒன்று குழம்பு மிளகாய்த்தூள்னு சொல்லுவாங்க, சாம்பார் பொடின்னு சொல்லுவாங்க. நம்ம பருப்பு சாம்பாருக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஆனால் மட்டன் குழம்புக்கு இதை போடக்கூடாது. மட்டன் குழம்புக்கு என்ன தெரியுங்களா போடணும்? சோம்பு, கசகசா, மிளகு சீரகம் போடக்கூடாது. சோம்பு, கசகசா, வரமிளகா, பட்டை, லவங்கம், வரமிளகா, கொத்தமல்லி இதை மட்டும்தான் போடணுமே. வேறு எதையுமே நம்ம போட்டு அரைக்கக்கூடாது. அதாவது அதுவும் இதே தான். 1 கிலோ மிளகாய், 2 கிலோ கொத்தமல்லி தூள், இது சோம்பு, கசகசா ஒரு 100 போட்டுக்கலாம். இல்லை, சோம்பு 100, கசகசா 50, ஏன்னா அது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். பட்டை, லவங்கம், அப்புறம் இந்த அனாசி மொக்கு, கறி மசாலா பொடிக்கு சொல்லுவாங்க அனாசி மொக்கு, அந்த இலை பிரியாணிக்கு போடுறது, பிரியாணி இலை கூட தேவையில்லை. பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இதை மட்டும் போடுவாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் போடாமல் வெறும் இஞ்சி பூண்டை மட்டும் போட்டு, அது போட்டால் அந்த சோம்பு கசகசா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் போட்டு அரைச்சா மசால் குழம்பு. இதுக்கு புளி ஊற்றக்கூடாது. சோம்பு கசகசா போடுற எந்த ஒரு குழம்புக்குமே புளி ஊற்றக்கூடாது. சீரகம் போடுற குழம்புக்கு தான் புளி ஊற்றணும். கசகசா போடலாம், ஆனால் சோம்பு கசகசா போடக்கூடாது. சோம்பு முக்கியமாக போடக்கூடாது. அதனால் இது ஒரு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. ஏதோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்த வீடியோ.